ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நீங்கள் ஃபேன்சி கிச்சனில் என்ன ஆக்கிறதுங்கிறத பார்ப்போம். சிக்கன் குருமா வைப்போம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். குருமாவுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 1/4 கிலோ இருக்குது. கசகசா முந்திரி பருப்பும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு 3/4 மூடி தேங்காய் இருக்குது, அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் புதினா தழை, மல்லித்தழை, பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். தேங்காவையும் கசகசா முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நம்ம ஒன்றா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு 1-2 அப்படி மிக்சியில் போட்டு தட்டிக்கலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஓட்டு விட்டினா 1-2 தட்டி வரும். இப்போ ஜாரில் தேங்காவை போட்டு லைட்டாக ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கசகசா முந்திரி பருப்பு, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்குறோம். எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. அதை அரைச்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு வெடிக்க விடுவோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் கொஞ்சம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா தழை, இதில் ஒரு 3 பச்சை மிளகா போடுறோம் பாருங்கள். 4 பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா தாளிப்புக்கும் போடலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கிண்டி விட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் கம்மியாக போகலாம், 2 ஸ்பூன் போதும். வெள்ளை குருமா தான் இது. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுவோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறது அதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி அள்ளி போடுவோம். கறி அள்ளி போட்டு நல்லா மசாலா நல்லா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கறியை கிண்டி விடுவோம். ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். தயிர் கொஞ்சம் ஒரு கரண்டி தயிர் ஊற்றுறோம். அதில் தயிர், லெமன் ஜூஸு, அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டுலாம், அதையும் போடலாம். தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் விடுவோம். அதிகமாக வேக வைக்க வேணாம், சிக்கன் கரைஞ்சிரும். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம். பாருங்கள், விசில்லாம் வந்துருச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.